திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய 2 பேரின் உடல்களை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 5 பேரின் உடல்கள் ஏற்கனவே மீட்கப்பட்ட நிலையில் மேலும் 2 பேரின் உடல்களை மீட்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த 2 பேர் உடல்களை மீட்கும் பணி எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கற்பகம், திருவண்ணாமலை மலை மீது ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது 5 உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 2 நபர்களை தற்போது தீயணைப்புத் துறையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது ஈடுபட்டுள்ள பணியில் ராஜ்குமாரின் பக்கத்து வீட்டினுடைய சுற்றுச்சுவரை தற்போது ஆலோ பிரிட்ஜால் கட்டப்பட்டுள்ள அந்த சுற்றுச்சுவரை இடித்து அதனுள் ஆய்வு செய்து வருகின்றனர். அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அந்த 2 உடல்களும் அந்த பகுதியில் இருக்கின்றதா என சந்தேகித்து தற்போது அங்கு ஜேசிபி வாகனத்தை அகற்றிவிட்டு தற்போது தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மண்வெட்டி மற்றும் கடப்பாறையால் கைகளாலும் தோண்டி அந்த சம்பவத்தை ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் வரக்கூடாது என்று கட்டுப்பாட்டு விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிகப்படியான போலீசார் குவிந்துள்ளனர். அதனுடைய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தற்போது மீட்பு பணி நடைபெற்று வரும் இடத்தை மாவட்ட ஆட்சித் தலைவர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை படையின் துணைத் தலைவர் ஸ்ரீதர் அவர்கள் 2 பேரும் தற்போது சம்பவ இடத்தை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கற்பகம், களத்திலிருந்து தாங்கள் கொடுத்த தகவலுக்கு நன்றி மணிகண்டன்.